வணக்கம் லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாத பலன்கள். மகர ராசி வந்து நிறைய கூட்டணிகள், தேர்தல் கூட்டணி மாதிரி ஏகப்பட்ட கூட்டணி உள்ளே உட்காந்துருக்கு. ஸோ நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். என்ன முடிவு பண்ணுறது, ஏது பண்ணுறதுங்கிறது தெரியாமல் அப்படியே பிதுங்கி இருப்பீங்க. பட் என்ன நல்ல விஷயம்னா, உங்களுக்கு வந்து குரு சந்திரன் சாரம், சனி சந்திரன் சாரம், ராசியை சந்திரன் சாரத்தில் போகும்போது நிறைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த பிணக்குகள்லாம் நீங்கி சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்லபடியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கான விஷயங்களை இறங்குவீங்க. ஸோ அதுவே நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி சந்திரன், ஸோ ஒரு புணர்வு தோஷங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கனால எந்த காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் வெளியில் சொல்லாதீங்கோ. கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜம்முன்னு நடக்கும் வேலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வேலையை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கமுக்கமாக வச்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில் சொன்னிங்கன்னா அந்த காரியம் தடைப்பட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துங்க. ஸோ நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஸோ 2 புதன், ஸோ 3, 6, 9 அந்த ஒரு காம்பினேஷன், ஸோ 3, 6 கான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது, இந்த 6, 9ன்றதே வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது, நல்ல ஒரு வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 9ங்கிறது வந்து நிறைய பிரயாணங்களை குறிக்கும். நிறைய வெளியில் போய் சுற்றுறது, வரது, போகிறதுக்கான விஷயங்களும் ஆரம்பிக்கும். முதல்ல இருந்ததோட அதிகமாக வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வேலை விஷயத்தில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான குரு, ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளி வட்டார தொடர்புகள் மூலியமாக நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு லேண்டு வந்து விஷயங்களில் வந்து இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி அதெல்லாம் கிளியர் ஆகி பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதுவே நல்ல விஷயம். இதுவரை வந்து நான் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தவங்க கூட ஒரு அவுட் ஆஃப் கோர்ட்டு போயிட்டு ஒரு சமாதானமாக பேசி எல்லாத்தையும் முடிச்சுடுவீங்க. அக்ரிமெண்ட் போட்டு லேண்டு விற்கலைன்னு சொல்லி இழுபறியில் இருந்த விஷயங்களும் கூட பார்த்திங்கன்னா உடனே முடிஞ்சிருக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ நாளில் உள்ள செவ்வாய் நல்ல ஒரு ஆட்சி பலத்தில் இருந்தாலும் அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் வந்து 10ஆம் தேதிக்கு மேலே போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 10, 12 தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய சாரத்தில் போகும். ஸோ சூரியனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். கொஞ்சம் கோபப்படுவீங்க, தேவையில்லாத கோபங்கள், எமோஷனல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், ஸோ 5ல் உள்ள ராகு வந்து குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பொருள் ஆசை, குழந்தைகள் வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல லாபத்துக்காகவும் ஒரு பெரிய ஒரு சாதனை புரியணுங்கிறதுக்கான முயற்சிகள் உங்கள் பசங்க இறங்குவாங்க. அதில் நல்ல வெற்றிகள் கிடைப்பது வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். குழந்தைகளில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் 4லேருந்து 5க்கு போவார். அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள், தர்க்கங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப மெயின். வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு 5, 10க்கு அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் வந்து சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கும்போது குடும்பத்தில் நல்ல குதூகலமும் சந்தோஷமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 22ஆம் தேதிக்கு மேலே நல்லபடியாக நடக்கும். பட் என்னென்னா, அது புதன் வந்து வக்கரமாக போகுது 22ஆம் தேதி வரை. அப்போ என்ன ஆகும்னா, 6னும்போது இருக்கிற கடன்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகும். கடன் பிரச்சனைகளுக்கு அது கொஞ்சம் ஆஃப் ஆகும். மற்றபடி வேலை கிடைக்கலன்றவங்களும் வேலை கிடைச்சாலும் அந்த பேப்பர் வரல, ஆர்டர் வரலங்கிற மாதிரி இழுபறிகள் வந்து அப்புறம் 22ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல விஷயங்கள், பொருள், நீங்கள் ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயார் வந்து நல்ல அனுசரணையாகவும் ரொம்ப உங்களுக்கு வந்து உதவிகரமாகவும் இருப்பாங்க. பெரிய விஷயம் என்னென்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் வந்து ஒரு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறனால, ஸோ நட்சத்திர பரிவர்த்தனையில் போகும்போது கோபப்படாமல் இருக்கணும். ரொம்ப எமோஷனாக கத்துறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இறங்காமல் இருந்தீங்கனாலே நல்ல விஷயங்கள் நடக்கும். மற்றபடி வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சொத்துக்களால் நல்ல லாபங்கள், அப்பனா நல்ல லாபங்கள் கிடைக்கணும் வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் 22ஆம் தேதி வரை கொஞ்சம் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் 22ஆம் தேதிக்கு மேலே நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி 11ல் உள்ள கேது வந்து புதனுடைய சாரத்தில் போகிறனால 6, 9 அதிபதியான சாரத்தில் போகுதுங்க.
அப்போது என்ன ஆகும்? ஸோ 6-9ங்கும்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருத்த லாபங்கள் கிடைக்குது, நீங்கள் வந்து வேலை மாறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சுன்னா அந்த கம்பெனி நல்லா விசாரிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சம்பளம் கொடுப்பானு முதல்ல பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய சம்பளம் பேசுவாங்க. அப்புறம் ஜாயின் பண்ணதோட பார்த்திங்கன்னா, நான் ஒரு சில கம்பெனிஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்க அனுபவத்தில் சொல்கிறேன். நான் நல்ல சம்பளம் தரேன் வாங்கன்றுவாங்க. அப்புறம் போனோன்னே இனிமேல் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேடு மாதிரி கணக்கு புக் வச்சுட்டு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வியாபாரத்தை பெருகுன்னு நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அது கம்பெனி கரெக்டான கம்பெனியாக பேக்கப் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து யோசிச்சு பண்ணணும். ஏன்னா பெருத்த லாபங்களை காட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கிறது நல்ல விஷயங்க. மற்றபடி வந்து 12ஆம் அதிபதி ராசியில் இருக்குன்னா கொஞ்சம் நல்ல சுப செலவுகள்லாம் ஏற்படும். வீட்டில் ஒரு விசேஷத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், சொத்துக்கள், வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் அற்புதமாக இருக்க நல்ல அட்டகாசமாக பண்ணுங்கள். நல்ல முயற்சிகள் எடுங்க. பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளை தரும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.